அதனால வந்து திமுக ஜெயிச்சான்னா அதிமுக ஜெயிச்சான்னா அது இல்லை. இப்போ திமுகவா அதிமுகவான்றது இல்லை. மோடி வேணுமா வேண்டாமா? மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடிய கட்சி எதுவோ அதுக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுக்கணும். போற இடத்துல திருக்குறள் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயா, அவர் ஒரு ஓட்டு பொறுக்கிங்க. ஓட்டுக்காக சொல்லுவாரு. எங்க தேசிய மொழியை அறிவிங்க. எதுக்கு நீ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பேசுற? எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியைத்தான் அழிக்க பார்த்து தானே நீங்க இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. ஓபிஎஸ்ஸை பிரிச்சு வச்சுட்டு இதெல்லாம் தெரியாமல மக்கள் இருப்பாங்க. அவ்வளோ பைத்தியக்காரங்களா தமிழ்நாட்டில் இருக்கவங்க? நல்லா நின்று வச்சு செய்யக்கூடிய ஆட்சி. எம்ஜிஆர் நல்ல ஆட்சி தானே செய்துக்கிட்டு இருந்தார். எதுக்கு கருணாநிதியோட சேர்ந்து அந்த ஆட்சியை கலைக்கணும்? அப்போ இந்திரா காந்தி ஒரு பெரிய நேருஜி ஃபேமிலியில் பிறந்த அம்மா, அவங்கள போய் அதுவும் கலைஞரோட சேர்ந்து கலைக்கலாமா? அப்போ கலைஞருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எம்ஜிஆர் இன்றும் என்றும் தமிழக அரசியலில் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். அப்படி எம்ஜிஆர் அரசியலில் என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சியாளர் முனைவர் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். 77 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறார். அதுக்கான காரணம் என்ன? அதாவது எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலே நாடாளுமன்ற தேர்தல் தான். 72 ஒரு மாயத்தை வருது. அதுக்கடுத்தும் ஆமாம், அதுக்கடுத்து 73 வந்து 75 இது கொண்டு வர்றாங்க. எமர்ஜென்சி கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகுதான் 77 நமக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. பார்லிமெண்ட் பொது தேர்தல் மார்ச்ல வருது, சட்டமன்ற ஜூன்ல வருது. அது அப்பதான் வருது. அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் 40ல் 36 சீட்டு ஜெயிக்கிறார். இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு ஜெயிச்ச பிறகு அவங்க 154 தான் மொத்தத்திலே எடுத்திருந்தாங்க. ஜனதா மீதி எல்லாம் ஜனதா அடிச்சுட்டு போயிருச்சு. அப்போதான் ஜனதான்னு ஒரு கட்சி வந்து வருது. அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அப்படி இப்படின்னாங்க. அப்போ லேசான அதை வந்து அப்படியே அடித்து மண்டையில் தட்டி வச்சுட்டாங்க இந்திரா காந்தி. அப்போ அவங்கள அங்கேருந்து எம்பி போஸ்ட் போய் அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டு இப்படியெல்லாம் ஆன பிறகு எம்ஜிஆர் வந்து ஹி ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஆன் த சேஃபர் சைடு. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அனுசரித்து போகணும், அண்டை மாநிலங்களை வந்து அனுசரித்து போகணும், யார் கூடயும் பகை வச்சுக்கிறக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாருமே நமக்கு ஈக்குவல் அண்ட் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க. இவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து எந்நேரமும் ஒரு நாகிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க, ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் எல்லோரும் ப்ளீஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றனால இவர் என்ன பண்ணிட்டார், மொரார்ஜி தேசாய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது இந்திரா காந்தி அம்மாவுக்கு வந்து இங்கே தஞ்சாவூரில் வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போது இங்கே நீங்கள் நில்லுங்கன்னு சொன்ன எம்ஜிஆர் அதுக்கு பிறகு இல்லை, இங்கே நாங்கள் கொடுக்க முடியாது, மொரார்ஜி தேசாய் கோவிப்பாருன்னு சொன்ன உடனே இந்திரா காந்திக்கு பயங்கர கோவம். ஐயோ, அங்கே கொடுக்க மாட்டாங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறது, எப்படி நம்ம வந்து ஜெயிச்சு போகிறது அப்படின்ட்டு. இப்போ என்ன யாரையாவது காலி பண்ணிடுவாங்க, இல்லை யாரையாவது ரிசைன் பண்ணிடுவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அப்போ வந்து கொஞ்சம் பயந்த காலம். என்ன செய்யன்னு யோசிக்கும் போது தான் சிக்மகளூரில் அவங்களுக்கு கிடைக்கிது, கர்நாடகாவில். அங்கே நின்று ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஐயோ நம்ம அந்த அம்மாவை வந்து வேணான்னு சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, அங்கே காங்கிரஸே நிற்கட்டும், நாங்கள் எதிர்த்து நிற்க மாட்டோம், காங்கிரஸ் ஜெயிக்கட்டும், ஆனால் வந்து இந்திரா காந்தியை உள்ளே கொண்டு வர மாட்டோம், எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதில் வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு ரொம்ப கோபம். பட் அது கூட பரவாயில்ல. எம்ஜிஆர் நல்ல ஆட்சி தானே செய்துக்கிட்டு இருந்தார். எதுக்கு கருணாநிதியோட சேர்ந்து அந்த ஆட்சியை கலைக்கணும்? அந்த அம்மா மட்டும் கலைக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்து இந்த இவ்வளோ டென்ஷன்லாம் இருந்து சாகாமல் இருந்தது. இப்போ 105 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்த வரைக்கும் கூட நல்லாட்சி கொடுத்துருப்பார். நல்லாட்சி கொடுத்துருப்பாருன்னா அந்த ஊழலற்ற ஆட்சி, இந்த மது விலக்கு அதெல்லாம் இருந்திருக்கும், மது வந்திருக்காது அந்த மாதிரி. ஏன்னா அவர் அந்த முதல் 2 ஆண்டுகள் வந்து ராமராஜ்யம்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. பின்னாடி வந்து நிறைய தொந்தரவுகள் வர வர அவரால் சமாளிக்க முடியலை. இப்போ விவசாய போராட்டம்னா துப்பாக்கி சூடு, மீனவர் போராட்டம்னா துப்பாக்கி சூடு, எல்லாம் கலைஞர் கொடுக்குற குடைச்சல் தான். அவர் வந்து இந்த சீட்டுக்கடியில் குச்சியை வச்சு குத்துற மாதிரி ஒரு மனுஷனை ஒரு பக்கம் உட்கார விட மாட்டார். அப்படி ஒரு இம்சை. அப்போ இந்திரா காந்தி ஒரு பெரிய நேருஜி ஃபேமிலியில் பிறந்த அம்மா,
ஒரு நம்ம மாநிலத்தில் நல்லாட்சி நடக்குதுன்னா அதை என்கரேஜ் பண்ணுறதை விட்டுவிட்டு அவங்கள போய் அதுவும் கலைஞரோட சேர்ந்து கலைக்கலாமா? அப்போ கலைஞருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் வினோதமான ஒரு காரணம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுமே ஜெயிக்க முடியாதவங்க எப்படி ஸ்டேட்டில் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தானே கலைக்கிறாங்க அந்த 80களில். எங்கள் பாராளுமன்றம்னா அப்போ யாரு பிரச்சனை? யாரு? இந்திராவா? இந்திரா வேண்டாமா? அப்படி இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்களோடைய கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அவருக்கு வந்து பதவி முக்கியம்ட்டு இந்திரா காந்தி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அந்த அம்மாவோட கை கோர்த்துக்கிட்டார். அது அப்போது இப்போ நமக்கு என்னது? பிஜேபி வேணுமா வேண்டாமா? மோடி வேணுமா வேண்டாமா? இப்போ அதுதான். இப்போ அதனால வந்து திமுக ஜெயிச்சான்னா அண்ணா திமுக ஜெயிச்சான்னா அது இல்லை. இப்போ திமுகவா அண்ணா திமுகவான்றது இல்லை. மோடி வேணுமா வேண்டாமா? மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடிய கட்சி எதுவோ அதுக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுக்கணும். இல்லைன்னா அங்கே மோடி ஜெயிச்சிட்டா இங்கே வந்து ஜனாதன தர்மம் வலியுறுத்தப்படும். இன்னும் நிறையா நம்ம இவ்வளோ தூரம் ஏறினதும் அப்படியே சறுக்கு மாதிரி பரமபத விளையாட்டு மாதிரி சல்லுன்னு இறங்கி அந்த நம்ம முப்பாட்டனார் காலத்துக்கு வந்துடுவோம். திரும்ப நமக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ ஏறி போகிறதுக்கு அப்படின்ட்டு அந்த மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பயமும் அக்கறையும் தான் இந்த தடவை வந்து மோடிக்கு எதிராக இங்கே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண தோணுது. நிச்சயமா. அப்போ அந்த காலத்துலேயும் அதே மாதிரி தான். எம்ஜிஆரான்றது கருணாநிதியான்றது கிடையாது, ஜனதாவா இந்திராவான்றதான். அப்போ இந்திரா காந்தி வேணும்னு தமிழ்நாட்டு மக்கள் நினச்சாங்க. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி சேரலை. அப்போ அவங்க இந்திரா காந்திக்காகத்தான் அந்த ஓட்டு போட்டாங்களே தவிர கலைஞருக்காக கிடையாது. ஆனால் இவர் அப்படி நினச்சி அந்த அம்மாட்ட சொன்னால் அந்த அம்மாவுக்கு அறிவங்க போச்சு. அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த அம்மா செய்தது பெரிய தேச துரோகம். எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிருக்கவே கூடாது. இப்போ 73 தான் மதுரைக்கு எம்ஜிஆர் வர்றாரு. அங்கே இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க. இந்த ஆட்சியை பற்றி ஒரு புகார் கொடுக்கறதுக்காக மதுரையில் வச்சு கொடுத்துருவோம், சென்னையிலனா கலைஞர் வந்து அவர் சிஎம்மாக இருக்கார், ஏதாவது தொந்தரவு கொடுப்பாரு, நீங்கள் நேராக மதுரைக்கு வந்துருங்கன்னு உடனே இவர் ட்ரெயின் ஏறி போகிறார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு வர்றாரு. இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு 73 72 அக்டோபரில் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வழி நெடுக ஜனங்க மறிச்சு கூடவே ஓடியாந்து ட்ரெயின் அப்படி ஸ்லோவாக காலையில் 7 மணிக்கு வர வேண்டியது சாயந்தரம் 5 மணிக்கு வருது மதுரைக்கு. அப்போ இந்த அம்மா கிளம்பிடுவாங்க சாயந்தரம் 5 o'clock ஃப்ளைட்டில்னு. ஒரு 3 மணிக்கிட்ட கொடரோடு வரும்போது நம்ம இறங்கி காரில் போய் ஏர்போர்ட்டில் வச்சு கொடுத்துருவோன்ற டிரைவர் ஓடியாடுறாரு. ஐயோ இறங்காதீங்க, வழி நெடுக ஆள் நிற்கிறாங்க, நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா வண்டியை வந்து சேதப்படுத்திடுவாங்க, உள்ளே இருக்க மீதி பேர் பத்திரமா போய் சேர முடியாது, ட்ரெயினுக்குள்ளே மற்றவங்க வர்றாங்கல்ல அவங்க பத்திரமா போய் சேர முடியாது, தயவுசெய்து நீங்கள் ட்ரெயின்லேயே இருங்க, ட்ரெயினை விட்டு இறங்காதீங்கன்றாங்க. எம்ஜிஆர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க, எம்ஜிஆரும் பார்க்குறாரு, என்ன இது இவ்வளோ மக்கள் நமக்கு ஆதரவு இருக்கா? எல்லோரும் ஓடி வர்றாங்க, ட்ரெயின் ஸ்லோவாக வருது. கூடவே ஓடி வரும்போது எப்படி ட்ரெயின் வேகமாக எடுக்க முடியும்? பயமாக இருக்குல்ல, யாராவது உள்ளே விழுந்துருவாங்க. இப்படி அதே மாதிரி ஒன்று ஜானகி அம்மா வரும்போது பண்ணாங்க. இது செயற்கையாக செய்தது. லேட்டாக கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாவை ஒரு 5 மணிக்கு அந்த அம்மா எங்கள் ரோட்டு வாசலில் தான் நின்று கும்பிட்டுக்கிட்டே போச்சு. அப்படியே முடியெல்லாம் பறந்து ஒரு மாதிரி. இல்லைன்னா அந்த அம்மா அந்த காருக்குள்ளே எங்கே உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது. எம்ஜிஆருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் அந்த ஜன்னலோரமாக உட்காந்துருப்பாங்க. எம்ஜிஆர் கிட்டெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஜோடி போட்டு உட்கார மாட்டாங்க. அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்கள நம்ம பார்க்குறதுக்குள்ளே கார் போயிடும். நம்ம எம்ஜிஆரை பார்த்து முடிச்சு அந்த அம்மா இருக்குது அப்படின்றதுக்குள்ளே கார் போயிடும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் எம்ஜிஆருக்கு. ஆமாம், அந்த அம்மா இருக்கிறதே தெரியாது. அப்படி பொண்ணு போல் வந்துட்டு பொண்ணு போல் போன அம்மாவை வண்டியில் ஜீப்பில் நிற்க வச்சு கூப்பிட்டு வந்து அது தலைமுடியெல்லாம் பறந்து பங்கரை அவங்களுக்கு அந்த சுருள் முடியல. அப்போ முடி அப்படியே பறக்குது. இது என்னது, தலையில் ஒரு எண்ணெய் கூட வைக்காம இப்படி பங்கரையாக அந்த அம்மா முடியெல்லாம் பறக்குது. பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு பாவமாக இருக்குது பார்க்க. பொட்டு இல்லை, முகமெல்லாம் வெளியேறி போய் பூ இல்லாமல் கொண்டை போட்டிருக்காங்க, பட் பூ இல்லை பொட்டு இல்லை. அந்த அவங்க எப்போவும் ஒரு காஷ்மீர் நெய்ல சில்க் மாதிரி ஒரு சேலை கட்டுவாங்க, பூ போட்ட சேலை தான், ஆனால் ஒரு ரொம்ப பட்டு கிடையாது. இந்த ஜருக வச்ச காஞ்சிபுரம் பட்டு மாதிரி கட்ட மாட்டாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக பூ போட்ட சேலை மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. இந்த கதர் சில்க்கு, கைத்தறி சில்க்கு, காஷ்மீர் சில்க்கு அந்த மாதிரி. இந்த மைசூர் சில்க்கு, பின்னி சில்க்கு மாதிரி பிளெயின் சில்க்கு பார்டர் வச்சு அப்படி கட்ட மாட்டாங்க. அப்படி கட்டினா அது பட்டு மாதிரி தெரியும். இவங்க ஏதோ ஒரு பூ போட்ட வாயில் சேலை மாதிரி தான் தெரியும், ஆனால் அது சில்க். இப்போ எம்ஜிஆர் கட்டுறது வெள்ளை வேஷ்டி, ஆனால் பட்டு வேஷ்டி கட்டுறாருல, நமக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஆடம்பரமாக தெரியாது, ஆனால் வந்து அது பட்டு.
அந்த மாதிரி அந்த அம்மாவும் வந்து சிம்பிள் அண்ட் குட் லுக்கிங். அவங்கள வந்து வழிநெடுக வண்டியை நிப்பாட்டி ட்ரெயினை 5 மணி வரைக்கும் ஆக்கி அந்த அம்மாவை கொண்டு வந்து எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வர்றாங்களாம். இதெல்லாம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. கடைசியில் என்ன ஆச்சு? எம்ஜிஆர் மாதிரி வர முடிஞ்சுச்சா? அப்படி எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்துச்சு அந்த நேரம். இந்திரா காந்தியை பார்க்க அப்புறம் இந்திரா காந்தி கிளம்பி போயிட்டாங்க. வண்டி வர்ற வரைக்கும் எப்படி இருக்க முடியும்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, வேற 2 பேரை ரெப்ரசன்டேட்டிவாக வச்சு கொடுத்துருங்க, எம்ஜிஆர் வர முடியல, நீங்கள் அவங்க கையில் கொடுத்துருங்க, இன்னென்ன காரணத்துக்காக நாங்கள் இந்த கவர்மெண்ட் மேலே நாங்கள் புகார் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருங்கன்னாரு. அந்த மாதிரி அந்த நேரம் வரைக்கும் இந்த இது அவசர நிலை சட்டம் கொண்டு வரும் போதெல்லாம் எம்ஜிஆர் வந்து அவருடைய அதிமுக செயற்குழு மூலம் சப்போர்ட் பண்ணுறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு. எமர்ஜென்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். திமுக காரங்க எம்ஜிஆர் மேல இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு இவர் எமர்ஜென்சிக்கு ஆதரவு தெரிவிச்சார். அதே மாதிரி இருந்தது. ஆனா அவருக்கு அது பெரிய தொந்தரவு. இப்போ 75 வந்து 75 to 77 அவர் சினிமாவில் இருக்கார், சினிமாவில் நடிக்கிறார், உரிமை குரல்லாம் வருது, இதே கனி வருது, ஃபைட் சீனே பண்ண முடியலை, பல்லாண்டு வாழ்க லவ் சீன்ஸே பண்ண முடியலை. அந்த நாளை நமதேல ஒரு பாட்டு வருமே, உன்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கண்ணனை கண்ண என்னமோ ஒன்று அணைக்கண்ட, அந்த ஒரு பாட்டும் இதழே இதழே தேன் வேண்டும் பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் லவ் சீன் மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லாம் உரிமை குரலில் அந்த பாட்டு, அந்த காயா இது பழமானான்னு தொட்டு பார்க்கட்டுமா அந்த பாட்டு. மற்றபடி வந்து எடுக்கவே முடியலை, எல்லாமே தணிக்கை. அப்போ எம்ஜிஆர் படத்துலேயே ஃபைட் சீன் வைக்க முடியாமல் அப்படி 10 அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் ஓடுற மாதிரி உழைக்கும் கரங்கள்லாம் வந்து ஓடுவாங்க, விரட்டுவாங்க, இங்கே விரட்டுவாங்க, அங்கே விரட்டுவாங்க. அப்புறம் ஹெலிகாப்டர் சண்டை காட்டுறது, ஹெலிகாப்டரில் தொங்குற மாதிரி, அதெல்லாம் நிறைய டூப்பு தான். அந்த நேருக்கு நேர் மோதுறது, உருள்றது, எந்திரிக்கிறது, அப்படியெல்லாம் ஃபைட் சீனே காட்ட முடியலை. அப்போ எம்ஜிஆருக்கு பர்சனலாக அது ஒரு லாஸ். ஆனால் என்ன, அவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணனால இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த அம்மா இவர் ஆட்சியும் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருச்சு. அது செஞ்சது தப்பு. ஆனால் அந்த ஒரு நெருடலுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியை கூட்டிட்டு வந்து அந்த 5ஆம் தமிழ் சங்கம் மாநாடு கொண்டாரு. அது சூப்பர் மாநாடுல வரவே மாட்டேன்னாங்க. அதாவது அப்போ அவங்களுக்குள்ள கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தாலும் தமிழ் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இப்படி காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் ஒரே ஏஜ், இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஒரே ஏஜ், 1917. எம்ஜிஆர் காலை மடக்கி உட்காந்துருப்பார். எவ்வளோ நேரம் தான் அவங்க காலை மடக்கி உட்காருவாங்க, வயசு ஆயிடுச்சுல்ல, அப்படி காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க. கேஷுவலாக ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டு பின்னி உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் எம்ஜிஆர் வந்து மேடையில் சொல்கிறாரு, திருக்குறளை தேசிய நூலாக்குங்கள்னு. எப்போன்னு பார்த்துக்காங்க, 1981 ஜனவரி 10 உலகத்தமிழ் மாநாடு நிறைவு விழா அன்றைக்கு அந்த ஊர்வலம்லாம் பார்த்த பிறகு அந்த இது சொல்கிறாரு. 81 வச்ச இது இன்னும் கொடுக்குறாங்க, இனி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில். இனி வந்து பகவத்கீதையை கொண்டு வருவாங்களே தவிர திருக்குறளை கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் இப்போ இவர் மோடி போகிற இடத்துல திருக்குறள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயா, அவர் ஒரு ஓட்டு பொறிக்கிங்க, ஓட்டுக்காக சொல்லுவார். இவர் தமிழில் எதுக்கு பேசணும்? இந்திரா காந்தி அம்மா வணக்கம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓன்னு கை தட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது வேற விஷயம். அந்த தமிழ் அடுத்தவங்க நம்ம தமிழ் பேசும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி. இவர் என்னமோ திருக்குறளை தப்பும் தவறுமா ஊன்ட்டு தப்பாக சொல்லி கேலியாக பேசி போராடம்லாம் சொல்லி எதுக்கு இந்த நாடகம்? தமிழ் நீ பெரிய நல்ல மொழி, பழைய மொழின்றீங்கல்ல, எங்கள் தேசிய மொழியை அறிவிங்க. 3வது அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி அறிவிச்சா கூட பெரிய விஷயம் தான்மா. ஆனால் அது கூட பண்ண எதுக்குங்க 3வது இடத்துக்கு அறிவிச்சா? இப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், எது தி பெஸ்ட்டோ அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஊர்லேயே இருக்குது. நீங்கள் இந்தியா ஒரு நாடுன்னு சொன்னால் தமிழ்நாட்டையும் சேர்த்து தானே சொல்கிறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மொழிக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம, சமஸ்கிருதம்ன்றது வந்து இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது, அது நம்ம தனியாக பேசணும். பட் அது இட் நெவர் பிலாங்ஸ் டு அஸ். அது நார்த் இந்தியாவுக்கு உரியது, சவுத் இந்தியாவுக்கே கிடையாது. அது எதுக்கு நாங்கள் வந்து அந்த ஹிந்தி அந்த சமஸ்கிருதத்தை நாங்கள் ஏன் படிக்கணும்? நீ தமிழ் படிக்க மாட்டேன்ற. தமிழ் வந்து இப்போ இந்தியா ஒரே நாடுனா அந்த தேசிய சிந்தனை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழைத்தான் எல்லாரையும் படிக்க வைக்கணும். நிச்சயமா போராட்டத்தெல்லாம் தமிழ் தான் உயர்ந்த மொழி, தமிழ் தான் பழைய மொழி, அதுதான் முதன் மொழி, அதுதான் இட்ஸ் எ லிவிங் கிளாசிக் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட்லாம் டெட் லாங்குவேஜ். இன்னொன்று அது செயற்கையான மொழி.
பாலி பிராகிருதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மொழி. அது ரிலீஜியஸுக்காகவும் எப்பிக்ஸ்க்காகவும் எழுதினாங்க. அது ஒரு அஃப்ளூயன்ட்டு அல்லது ராயல் லாங்குவேஜ், இந்த அரசவை மொழி. அரசவையில் வந்து மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசலை, இலக்கியம் ரகசியங்கள். புராணம் இந்த மாதிரி எல்லாம் வந்து காவியங்கள் படைக்கிறதுக்குன்ட்டு ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணப்பட்ட ஆட்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் மிர்ச்சி கடிகத்தில் கூட அந்த இது உண்டு. ஹீரோ ஹீரோயின்லாம் ஒரு பாஷை பேசுவாங்க. இந்த வேலைக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஸ்போக்கன் தமிழ் பேசுவாங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து ரிட்டர்ன் தமிழ் பேசுவாங்க பழைய படங்களில். அதே மாதிரி நீங்கள் மிர்ச்சி கடிகம் அல்லது வடநாட்டு காவியங்கள் அதெல்லாம் பார்த்தாலுமே ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்ட் அஃப்ளூயன்ட் லாங்குவேஜ். மற்றவங்கள்லாம் இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்காரனா மதுரையை வந்து மருதன்வான். ஆமாம், மருதன் உடனே எல்லாரும் அதை கேலி பண்ணுவாங்க. ஆனால் மருதை தான் கரெக்ட். அது மருத மரங்கள் அடர்ந்த பகுதி, அதனால மருதை. ஓகே, மருதைன்றதான் கரெக்டாக இருந்தது. மருதை தான் கரெக்டு. மதுரைன்ற பேரே கொஞ்சம் பின்னாடி தான் வருது. ஆனால் சில இடங்களில் வந்து மதுரை, மதிரை அப்படின்லாம் இருக்குது. அதனால நம்ம வந்து இது மதுரைன்றது தான் மதிரை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும்னு ஒரு வாசகம் வருது. அப்போ இந்த அது எதில் வருது? மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ மாபாரதம் தமிழ் படுத்தும், அந்த காலத்திலேயே மகாபாரதத்தை தமிழில் எழுதியிருக்காங்க. மதுராபுரி சங்கம் வைத்தும், மதுரையில் தமிழ் சங்கம் வச்சுருக்காங்க. இது சொல்கிறீங்க. ஆனால் சங்கம்ன்ற வார்த்தையை எங்கே இருந்து வருது? பௌத்தர்கள்ட்ட இருந்து தான் வருது. அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டில் இங்கே எழுதப்பட்ட மதுரை காஞ்சியில் பௌத்த பள்ளி இருக்குது, சமணப்பள்ளி இருக்குது, அதே நேரத்தில் அந்தனப்பள்ளியும் இருக்குது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் கிடையாது அப்போ. இப்போ மதுரை காஞ்சி வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் அந்த புக்கு இப்போ பிரிண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் பார்த்தா அந்தனப்பள்ளி இருக்கும், குறவை ஆடுவாங்க, துணங்கை வேலனுக்கு வழிபாடு நடக்கும். சாலினி என்ற பெண் வந்து பெண் சாமியார், அவள் வந்து ஆடுவா, அந்த சாமி ஆடுவா. வேலன் வெறியாட்டு நடக்கும். பௌத்தர் கோயிலுக்கு வந்து பால் சோறு எடுத்துகிட்டு போவாங்க பெண்கள். சமணப்பள்ளிகள் இருக்கும், அங்கே வந்து காப்பர் வேஞ்சிருப்பாங்க. அப்படியே சூரியன் சிவப்பாக ஒளி வீசுகிற மாதிரி தெரியும். அந்த பொன் வேய்ந்தல் மாதிரி செம்பு தகடுகளால் வேய்ந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் அதை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அவ்வளோ நல்லா ரிச் அண்ட் ராயலாக அந்த மதங்கள் அப்போ இருந்திருக்கு. அந்தன பள்ளிகள் இருந்திருக்கு. அங்கே வேதம் ஓதுறாங்க, வேதம் படிக்கிறாங்க. அப்புறம் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்றனால பல யாகங்கள் நடந்த சாலை, பல்யாக சாலைன்னா இப்போ வாசக சாலை மாதிரி ஒரு பெரிய ஹால். ஓகே, வேர் யூ கேன் கண்டக்ட் மெனி யாகாஸ். அப்போ வந்து ஒரு 100 பேர் உட்காந்து ஒரு யாகம் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய இடங்கள்லாம் இருந்திருக்கு. பட் இவ்வளவு செழிப்பாக இருந்தும் கூட நம்ம வந்து இன்றைக்கு அந்த தமிழ் மொழியவோ அந்த தமிழ்நாட்டையோ நம்ம வந்து முன்னெடுத்து செல்ல மோடிக்கு விருப்பம் இல்லை. எப்படி விருப்பம் இருக்கும்? அவர் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகளை முன்னிறுத்துறாரே தவிர இந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழியை முன்னிறுத்துறது கிடையாது. 10 வருஷமா தமிழ் கற்றுக்கணும் ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து ஒரு 10 நாள் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கலாம். அதாங்க அவர் பேசுகிறதெல்லாம் பொய்யுங்க. அதாவது ஓட்டுக்காக வந்து என்ன வேணாலும் பேசலாம்ட்டு பேசுகிறது. அவர் எத்தனை தடவை குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்த மாதிரி எடுத்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அதாவது ஒரு வெற்றினா என்னென்னா தரமாக இருக்கணும். எங்களுடைய கட்சி கொள்கை இது, எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களியுங்கள், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு அதிமுககிட்ட போய் குட்டி கலட்டா பண்ணுறது, இந்த பாமகவை அங்கே சேர விடாமல் என்கிட்ட சேருன்றது, தேமுதிக அங்கே போக விடாமல் இங்கே வாங்கன்றது, அமமுகவை இங்கே இழுக்கிறது, இதெல்லாம் வந்து தேர்தலில் இருக்கக்கூடிய சில சூழ்ச்சிகள், தந்திரங்கள். இவ்வளவு செஞ்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் கொள்கையை முன்னிறுத்தி ஜெயிக்க போகிறீங்களா? அது இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை பற்றி தானே பேசுகிறாரு அவர். எதுக்கு நீ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பேசுகிற? எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியைத்தான் அழிக்க பார்த்து தானே நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. ஓபிஎஸ்ஸை பிரித்து வச்சுட்டு எடப்பாடி கட்சி கூட பாமகவோ தேமுதிகவோ சேர விடாமல் சதி பண்ணிட்டு அப்புறம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசி என்ன புண்ணியம்? இதெல்லாம் தெரியாமல மக்கள் இருப்பாங்க. அவ்வளோ பைத்தியக்காரங்களா தமிழ்நாட்டில் இருக்கவங்க? நல்லா நின்று வச்சு செய்யக்கூடிய ஆட்கள்.